Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிசைனுக்கான ஒர்க்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் வந்து நம்ம நெக் லைனுக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக் லைனோட பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஃப்ளாட்டாக வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக நம்ம வந்து லோடிங் வந்து பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லைன் வந்து பேஸில் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு இல்லை ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் ஃப்ளாட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணுறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் வந்து தரணும். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம வந்து லோடிங் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஜர்தோசி யூஸ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ளூ கலர், அதாவது ராமர் ப்ளூ கலரில் வந்து கர்தானா பீட் யூஸ் பண்ணி அடுத்து வந்து நம்ம பார்டருக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு பீடாக வச்சு நம்ம வந்து இந்த லோடிங் ஒர்க் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்டர் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் நார்மலாக பண்ணுற லோடிங் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது 3 லைன் மட்டும் நம்ம லோடிங் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில், அதாவது கேப் விட்டுட்டு இந்த சைடில் நடுவில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த லோடிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக நெக்கை சுற்றி ஒர்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணுன்றதுனால நான் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்கை சுற்றி இந்த கர்தானா பீட் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து சில்வர் கலர் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து அந்த கேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு. நார்மலாக நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் எப்படி வந்து ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கேப்பையும் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள கேப்பும் சரி அந்த சைடில் உள்ள கேப்பும் சரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜர்தோசி லோடிங் கொடுத்து அந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்கை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அது மேலே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டல் கோல்ட் பீட் யூஸ் பண்ணலை, நல்ல கோல்ட் கலரில் இருக்கிற பீட்ஸை தான் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு மேலேயே ட்ரா பண்ண லைனுக்கு மேலேயே வந்து 2 பீட்ஸாக வச்சு நம்ம ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நீங்கள் ஒரு 3 பீட் 4 பீட் சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேமை கழட்டின போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதனால் நம்ம 2 பீட்ஸாக வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன்லாம் வரும்போது அந்த எட்ஜஸ்லலாம் வந்து நீட்டாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் பீட்ஸ் கூட கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த திலகம் ஷேப்பில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நார்மல் பேப்பரில் தான் வந்து நான் வந்து மெஷர் பண்ணி எப்படி நமக்கு வேணுங்கிறத நான் வந்து இந்த பேப்பர்லேயே கட் பண்ணி அதை வந்து நான் அங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்கேலோ வேறு எதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ இந்த மாதிரியான இந்த ஸ்கொயர் ஷேப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி வேணும்னா நம்ம வந்து பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்லைனில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்போட அவுட்லைனில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அவுட்லைனில் யூஸ் பண்ண ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நார்மல் ஜர்தோசி ஸ்ப்ரிங். இது வந்து நக்ஷின்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக பேர் தெரியல. ஸோ இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த கேப்பை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி ஜர்தோசி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி வந்து பிக்னர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. முதல்ல நீங்கள் கற்றுக்கும் போது இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்துட்டு அங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, திருப்பி இந்த சைடு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜர்தோசி வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கேலப் டிசைனோட எட்ஜஸ்லலாம் நம்ம ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது ஒரு திலகம் ஷேப் தான் காமிச்சிருப்பேன், ட்ரா பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலேயே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கெலாம் நம்ம வந்து தனித்தனியாக ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த திலகம் ஷேப்புக்கு அந்த ஆஃப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம கேப் எப்படி ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து அந்த பீட்ஸ் வந்து நம்ம வந்து கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணியிருப்பேன், அப்புறம் ஒரு 4 பீட்ஸு. அதே மாதிரி நம்ம அந்த கேப்பை வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திலகம் ஷேப்போட அந்த ஆஃப்க்கு வந்து நம்ம கர்தானா பீட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலரும் அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து நம்ம த்ரெட் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஷேப்புக்கு பிங்க் கலர் வந்து கொடுக்குறோம். அடுத்த திலகம் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து உள்ளே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன் திலகம் ஷேப்புக்கு. ஸோ அதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த உள்ளுக்குள்ளே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம். சாரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்டி கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ண பிறகு அதோட அவுட்லைனில் செயின் ஸ்டிச் வந்து அதே மாதிரி நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த திலகம் ஷேப்புக்கு வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது அடுத்து வந்து இதோட அவுட்லைன் இருக்குல்ல, இந்த அவுட்லைனுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து சில்வர் ஜர்தோசி இருக்குது பாருங்கள், இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம நெக்லைனில் வந்து எப்படி வந்து பார்டருக்கு வந்து லோடிங் ஸ்டிச் வந்து போட்டோமோ ஜர்தோசி யூஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த திலகம் ஷேப்புக்கும் வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஃப்ளாட் லோடிங் வந்து கொடுக்க போகிறோம் அவுட்லைனில். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த ஜர்தோசியோட ஆஃபில், அதாவது பேக்கில் த்ரெட்டை கொண்டு வந்து ஆஃபில் இன்னொரு ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி அந்த திலகம் ஷேப்புக்கு வந்து இந்த லோடிங் ஸ்டிச், அதாவது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி கொடுக்குறோம்.
இப்போ அவுட்லைனில் வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்த பிறகு இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு லைன் வந்து சென்டரில் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். அதாவது அந்த பீட்ஸ்க்கும் அந்த த்ரெட்டுக்கும் நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பேன்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வர் ஜர்தோசியை வந்து அந்த லைனுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி காமிக்கும்போது தான் அது பீட்ஸாகவும் த்ரெட்டாகவும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பீட்ஸ் கூட அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கே வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப்கோட சென்டர் போர்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு நான் ஜர்தோசி வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். இப்போது இதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து ஒரு 2 லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ண பிறகு அது நல்லா ஹைலைட் பண்ணி தெரியணுன்னா இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சோ ஜரி த்ரெட்டோ நம்ம வந்து அவுட்லைனில் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்லா எம்போஸ்டாக தெரியும் அந்த ஒர்க்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த திலகம் ஷேப்பை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போது இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்துடலாம். ஸோ அடுத்த லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம எப்பயும் போல் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம ஒர்க் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லா திலகம் ஷேப்போட அவுட்லைன்லேயும் வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும், செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். திலகம் ஷேப்க்கு எப்படி நம்ம அவுட்லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணாமல் வெறும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியே வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்க்கும் செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டியூப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் கலரில் இருக்க டியூப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கர்தானா பீட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராமர் கலர் கர்தானா பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பீட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது 2 பீட்ஸும் இந்த பீட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த கர்தானா பீட் ஒன்று கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி அந்த த்ரெட்டை வந்து பேக் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி திருப்பி வந்து இந்த சைடில் அதாவது 3 பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சென்டர்லேயும் வந்து நம்ம வந்து இந்த டியூப் பீட்ஸ் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த கர்தானா பீட் வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இப்போது இங்கே வந்து எண்ணாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஓவராலாக வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூப் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு கேப் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளூ ஷேடு பிங்க் ஷேடு உள்ள, அதாவது அதில் பார்க்க உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது. ஸோ அது ஒரு மாதிரி ப்ளூ ஷேட் மல்டி கலர் உள்ள
சம்கி வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த சம்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி த்ரெட்டை மேலே கொண்டு வந்து அந்த சம்கி பக்கத்துலேயே வச்சு ஒரு ஸ்டிச்சு. இப்போ திருப்பி வந்து நம்ம சம்கி வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 சம்கீஸ் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சம்கீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணி காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் பேக் நெக் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.